இருந்து இந்த காளைகளுக்கு இவ்வளோ திமில் வந்துச்சு? என் நாட்டு மாட்டுல கூட இன்னைக்கு குறைச்சலா காணப்படுற திமிலு, இந்த சாதி மாடுகள்ல, வெளிநாட்டு மாடுகள்ல எப்படி இவ்வளோ ஓவியமா உருவாக்கப்பட்டுச்சு? அது எந்த வீட்ல நம்ம மக்கள் எந்த மக்கள் வளர்த்த எந்த காளையோட விந்தணுக்கள் எடுத்துட்டு போய் அவன் எதுல சேர்த்தியான் வச்சான்னு தெரியல. இன்னைக்கு இவ்வளோ ஓவியமான ஒரு திமில் வந்திருக்கு. ஆனா நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்படியே அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. புது உறவு 2026ல கட்டையை தெறிக்க விட போகுது, மண்ணை குத்தி பறக்க விட போகுது, கட்டையை புழக்க போகுதுன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களே தவிர, இது அடுத்து எப்படி மதுரைக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது, மஞ்சோட்டு நடக்கிற இடங்களை பூரா இது எப்படி கெடுக்க போகுதுன்றத வந்து யாருமே யோசிக்கவே மாட்டுறாங்க. என்னடா சம்மந்தம்லாம் பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். இப்ப எத்தனையோ அமைப்புகள் மஞ்சோட்டை தடை பண்ணி பெரிய பெரிய பிரச்சனை பண்ணி நம்ம மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு, அரசியல்வாதிகளாகட்டும், சினிமாக்காரங்களா இருக்கட்டும், தமிழ் மக்கள், நம்ம சாதாரண மக்கள், சாதாரண வேலைக்கு போற எல்லா மக்களுமே போராடி தான் அந்த மஞ்சட்டை வந்து மீட்டெடுக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது அப்ப அதை அழிக்கிறதுக்கு அவன் மறந்துட்டான்ற ஒரு எண்ணத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா அவன் இன்னுமே அதை மறக்கல. திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பாம்பெல்லாம் அடிச்சுட்டா விடாது, திரும்ப வந்து என்னைக்கா இருந்தாலும் கொத்திடும் நான் இல்லை. அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு போனவங்க இப்போ வேற எப்படி உள்ள போறலான்னு பார்த்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணு. இப்போ பொதுவா நம்ம மக்கள் எல்லாருமே சின்ன திமிலா இருக்கணும், கட்டினா கழட்டி விட்டு ஓடிடணும், அப்படி கட்டும்போதே அப்படி நெளிச்சு உருவிக்கிட்டு போயிடணும். இப்படித்தான் முக்கால்வாசி மாடு பாக்குறாங்க. மாடு எல்லாமே அந்த பெரிய திமிலா இருந்தா இல்ல இது ஈஸியா கட்டிப்பிடுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை யாருமே எடுக்கிறதே கிடையாது. அப்படி மாடு நிறைய மாடு வந்து கழிச்சு விடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஓகே, அது இன்னைக்கு விளையாட்டுன்றனால அதை நிறைய பேர் சூஸ் பண்றாங்க. ஆனா ரொம்ப சின்ன திமிலா எடுத்து அந்த மாடுகளை வந்து உள்ள கொண்டு போய் போட்டிக்குள்ள செலுத்துறது வந்து ஒரு வீரத்தனமே கிடையாது. என்ன கேட்டா வீர விளையாட்டுன்னு சொல்றாங்க. அப்போ மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உண்டான வீரத்தை வந்து விலக்கி ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி பண்றது அந்த வீர விளையாட்டு. அப்ப அதுல எதுக்கு சின்ன திமிழு? ஒரு வீரனை மட்டும் நம்ம வந்து பிடிச்சிட்டா, அந்த பையன் மைய வச்சு பிடிச்சிட்டான், அந்த பையன் வந்து ஆள் வச்சு பிடிச்சிட்டான், ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பொருளெல்லாம் உள்ள வச்சிருந்து அந்த பொருளை காமிச்சு மாட்டை பிடிச்சிட்டான், அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றோம். அவ்வளோ நம்ம ஏத்துக்க மனசு சங்கடப்படும் போது, ஒரு வீரன் மட்டும் அந்த ஒரு காளையோட குவாலிட்டியில கம்மியா இருக்கிறது மூலமா அவன் வந்து பிடிப்படாம அந்த காலை தப்பிச்சு போயிடுச்சுன்னா அந்த வீரன் வந்து மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நம்ம மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் இந்த மாடுகள்லாம் பார்த்தா, அதுவும் இந்த குறிப்பா அந்த புலிக்குளத்து மாடுகள்லாம் பார்த்தா அப்படியே கருச கலர்ல ஆண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடியது வந்து கருச கலர் தான். அது எந்த ஜாதி மாடா இருக்கட்டும், தேனி மலை மாடுகளா இருக்கட்டும், அதுலேயும் மலை மாடுகளுமே கருச கலர்லாம் வச்சிருக்காங்க. நம்ம சிவகங்கை நாட்டு மாடா இருக்கட்டும், நம்ம புலிக்குளத்து மாடுகளா இருக்கட்டும், எந்த மாடுகளா இருந்தாலும் அந்த கருச கலர்ன்றது அதோட ஆண்மையை குறிக்கும். இப்போ அதே ஒரு கண்டு எடுத்து காயடிச்சு போட்டீங்கன்னா அதுல அந்த ப்ரௌன் அந்த கருச கலரே வராது. அதுல வந்து கருச கலரே வராது. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெள்ளையா மாறிடும். அப்போ வந்து அந்த ஆண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடியது அந்த கருச கலர். அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஆண்மைத்தன்மை இல்லாத ஒரு செயல் பண்றத இந்த அறத்துமுழு, இந்த இடவெட்டு, இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு வருது. அப்படி நம்ம அந்த சிவகங்கை மாவட்ட வெளிவரத்துகள்லாம் பார்த்தோம்னா அந்த மாடுக்கு அப்படியே ஓடும்போது இப்படி உடம்பு நெளிக்கும் போது சிலிக்கும் போது அந்த திமுல அப்படியே வடிவத்துக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும், அவ்வளோ ஒரு ஓவியமா இருக்கும். ஆனா அது வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுல இருக்குன்னு பார்த்தா, திமுலே இல்லாத மாடுகளுக்கு தான் இன்னைக்கு முன்னுரிமைன்ற மாதிரி போயிருக்கு. அந்த அளவுக்கு போய்க்கிருக்கு. இப்போ ஒரு வீரன் வந்து ஒரு மாட்டை பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சிரமப்படுறான்றது வந்து அவனோட முயற்சியில இருக்கு, அவனோட சாமி பக்தி இருக்கு, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா அப்படி அவன் கஷ்டப்பட்டு போராடி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு தகுதி இல்லாத ஒரு மாட்டை கொண்டு போய் அந்த இடத்துல செலுத்திவிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் இப்படி சட்டையை தூக்கி விடுறதோ தொடையை தட்டிட்டு வர்றதோ அது வந்து வீரமான்னு கேட்டா அதுல இருந்து வீரமே கிடையாது. அது வந்து சும்மா இந்த எப்படி சொல்றது, இந்த வடிவேல் வந்து நான் ஜெயிலுக்கு போறேன், நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளா போயிட்டு ஏமாடு நல்ல மாடு, ஏமாடு ரிசல்ட் மாடு, ஏமாடு அப்படி மாடு இப்படி மாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அப்ப பாரம்பரியமா நல்ல பிறவியை காப்பாத்தி எவ்வளவோ ஓவியமான மாடுகளை வச்சு ஒரு வாடியில புடி ஓட்டாலும் அங்கிட்டு 10 வாடியில ரிசல்ட் ஆகிற மானமுள்ள மக்கள் வச்சிருக்க மாடுகள்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? அதெல்லாம் வீரத்தனம்னு சொல்றதா இல்லை என்னன்னு நம்ம சொல்லிட்டு இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்த மாடை வச்சு எப்படி அது சம்மந்தெல்லாம் இது அடிப்பாயின்னு சொல்ற, எப்படா உள்ள வருவாயின்னு சொல்ற? மக்கள் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு, இடவட்டு மாடு தான் குத்தும்டா, அது வந்து அப்படி இருக்குத்தனமா குத்தும்டா, விளாண்டுரும்டா, சும்மா கார் வாங்கிடலாம், பைக் வாங்கிடலாம். இன்னைக்கு இந்த அரசியல் வந்து பரிசு வச்சே பல அரசியல் நடந்துக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த இடவட்டு மாடுகள் தான் குத்துதுன்றதுமே வந்து பெரிய அளவுல பரவாயில்ல பேசப்படுது. ஆனா அது உண்மை. ஏன்னா அந்த மாடு கிறுக்குத்தனமா என்னமா பண்ணிக்கிருக்குங்க. அப்ப அந்த மாட்டுகளை என்ன அவனுக்கு குறையா இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஜாதி மாடுகளை வந்து தடை பண்ணோம், சரியா? அப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்குள்ள அந்த மாடுகளை தடை பண்ணிட்டு நம்ம நாட்டு மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து ஜல்லிக்கட்டு நடத்தணும். அப்போ அவன் யோசிச்சான்,
என்னடா அவங்க நம்ம என்ன வேணாலும் இப்படி பண்ணிவிடுறாங்க, ஏதாவது பண்ணி நிறுத்திவிடுறாங்க, அவங்க தமிழனோட வீரத்தை பெருசா கொண்டு வந்துடுறாங்க, இவங்களை எப்படா ஓய்க்கிறது, இவங்களை எப்படா அடிக்கிறதுன்ட்டு அவன் என்ன யோசிச்சான், கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து அவன் மாடுகளை வந்து பெருமளவில் உள்ள விற்பனை பண்ணி பால் அதிகமாக உற்பத்தி ஆகிற மாடுகளை பூரா உள்ளே இறக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸாக மாற்றினா இடவட்ட மாற்றினா பூரா இலவும் பண்ணான். இப்போ அது போக இப்போ வேற என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏய் அது எதனால நம்ம மாட்டிலையும் 4 கால் இருக்கு, கீழே 2 வெதர் இருக்கு, கொம்பு 2 கொம்பு இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு, வால் முத கொண்டு இருக்கு, எதனாலடா நம்ம மாடுகளை அவன் தடை பண்றான், திமிழுன்னு ஒரு விஷயம், அந்த திமிழுன்ற ஒரு விஷயத்தினாலதான்டா நம்ம மாடை அவன் தடை பண்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எந்த மாட்டுல இருந்து எதை எடுத்துட்டு போய் எதுல சேர்த்தானு தெரியல, தக்காளி இன்னைக்கு அவன்கிட்ட இருக்க மாதிரி திமிழ் நம்ம கிடமாடுகள்ல கூட வரமாட்டேது, அந்த அளவுக்கு வச்சிருக்கான் இன்னைக்கு திமிழ். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ நான் காணல பார்த்தேன், சரி ஒரு மாடுனா நான் என்னடா அது ஏதாவது எடிட் பண்ணி தொலைஞ்சிட்டாளா அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பேஜுக்குள்ள போய் பார்த்தா பூரா இளவு பூரா மாடு அப்படித்தான் இருக்கு. எப்படி இவன் கொண்டு வந்தானே தெரியல, இத்தனைக்கும் பூராத்தையும் மாடாக்கி வச்சிட்டான், கண்டுகளா கூட இல்லை மாடாக்கி வச்சிட்டான். வெளிநாட்டுல எத்தனையோ நம்ம நாட்டு மாடுகளை கொண்டு போய் அதோட இது இனத்தை பெருக வச்சு அவன் நாட்டு மாடுகளை ஆக்கிக்கிட்டான். அவன் நாட்டில் கிடக்க கண்ட அந்த சாதி மாடுகளை கொண்டு வந்து நம்ம உள்ள வச்சுக்கிட்டு இதை நம்ம மாடுன்னு பிடிச்சிக்கிட்டு அப்படி பகுமானம் இப்போ வயலுக்கு போறப்பலாம், அண்ணே நான் போய் மாடை கட்டிட்டு வரேன் அப்படின்னு வயலுக்கு போறது, போயிட்டு அங்கே ஆமா நல்லா மேயும்ல, அதெல்லாம் நல்லா மேயும், நல்லா தின்னும், நல்லா வைக்கும் அப்படின்ட்டு நம்ம மாடு என்னத்தையாவது இது பண்ணிக்கிட்டு அதை ஒரு பெருமையா வச்சுக்கிட்டு, அதுவும் ஐயோ இதுல பெரிய கொடுமை என்னன்னா, இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னு வைங்களேன், அந்த மாடுகளை பிடிச்சி அதுல பிடிச்சி கொம்புல பெயிண்ட் அடிச்சு கழுத்துல இந்த கலர் பேப்பரை சுத்தி துண்டை சுத்தி அதை அவுத்து விடுறாங்க தக்காளி, என்னடா அதெல்லாம். அப்போ இந்த நாட்டு மாடு வச்சிருக்கவங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்கு, என்ன இருக்கு, எதனால அப்படி பண்றாங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது சுத்தமா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது உள்ள வந்துருச்சு, அந்த மாடை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, இனி கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம மக்கள் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சுட்டு இது நல்லா பாயுது, இதை போடுறா காக்காலைக்கு. ஏற்கனவே இந்த மதுரை மாவட்டத்து இந்த புலிக்கோட்டு மாடுகள்லாம் இந்த தேனி மாவட்டத்து மாடுகளை கொண்டு வந்து உடச்சி மர கலர் வேணுன்றதுக்காண்டி என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு மக்கள் என்ன சொன்னாலும் சரி நான் உறுதியாக சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், இன்னைக்கு சுத்தமான காக்காலைகள் சுத்தமான கிடைமாட்டு கன்றுகள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, எந்த கன்றுமே வீரியமாகவும் இருக்கிறது இல்லை. எங்கள் மாமா அவங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் போய் கண்டு எடுத்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து 1 மாதம் ஆனாலும் சரி கூட ஆனாலும் சரி அந்த கண்டு இறையே எடுக்காதான். அதே மாதிரி இப்போ அங்கே ஒரு 500 மீட்டருக்கு அங்கிட்டு ஒருத்தர் வர்றானாலும் இங்கே தலையை தூக்கி பார்த்துருமா, அந்த பதட்டத்தை காட்டிடுமா, வாலியெல்லாம் அடிச்சு பறக்கட்டுமா, கண்டு இளங்கண்டு. ஆனால் இன்னைக்கு நான் இப்போ போய் கண்டு எடுத்துட்டு வந்து தூசியை பிணைஞ்சு ஊட்டுறேன், என் கையை கடிக்குது, நக்குது என் கையை. அதில் கடைசி வரைக்கும் பாய்ச்சல் இல்லை, பதட்டம் இல்லை, அது நாட்டு மாடா வீட்டு மாடா கிடமாடா இல்லை சாதி மாடான்னு தெரியல, அப்படி இருக்கு. நீங்கள் முக்காவாசி கண்டு எடுத்தாந்து போட்டுட்டு எந்த கண்டும் பாயலைன்ற மாதிரி நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டு என் தொழில் பண்ணேன்ப்பா நட்டத்தில் போச்சு, ஒரு 4 கண்டு எடுத்தேன் அதில் 3 கண்டு நல்லா பாய்ஞ்சி, ஒரு கண்டு நட்டத்தில் போச்சு. அது எதனால வருது, அது பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடியது தான். நல்ல காளைகள் நல்ல வீரியமான காளைகள் இருந்தால் தான் வீரியமான கண்டுகள் பிறக்கும், அப்போ தான் அந்த போட்டியும் நல்லபடியாக நடக்கும், அப்போ தான் அந்த கண்டுகளை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம ஓரளவுக்கு வீரியமாக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம பிள்ளையே நல்லா இருக்கும். நம்மளே ஒன்றும் இல்லாமல் அப்படி டொக்குன்னு இருந்துக்கிட்டு மாட்டில் உள்ள இசக்கலாமல் இருந்தோம்னா அப்புறம் வர்ற வாரிசுகள்லாம் எப்படி இருக்குங்க. அந்த மாதிரி உன்னை தொட்டு எவ்வளவோ விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்போ நான் பேசினேன் தமிழ்நாடு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவன் இப்போயே எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கட் பண்ணிட்டு போனீங்கன்றது தெரில. நான் சொல்ல வர்றது என்னன்னா, முடிஞ்ச அளவு இந்த இடவட்டுகளை அது ஒரு தனிநபரோட விருப்பம். இப்போ நீ இந்த உலகத்தில் வாழ்கிற, நீ சம்பாதிக்கிற, நீ என்ன வேணால் பண்ணலாம், நான் எந்த குறையும் சொல்லலை. நீ சிந்து மாடை கூட பிடிச்ச அது உன்னோட தனி விருப்பம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோன்றதை வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இப்போ எனக்கு என்னப்பா, எனக்கு இந்த பிறவியில் நான் செத்து போயிட்டேன், எனக்கு அவ்வளோதான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். ஒருவேளை அந்த அடுத்த ஜென்மன்றது ஒரு உண்மையாக இருந்தால், அந்த ஜென்மத்தில் நீயே வந்து பிறந்தேனாலுமே அந்த கர்மம் முடிச்ச பாலத்தை நீ குடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இப்போ உன்னோட இந்த இது முடிஞ்சிருதுன்னா பரவாயில்ல, நாளைக்கு உன் பிள்ளைன்றது நீ வந்து என் தோல் தூக்கி வச்சு தோல் மேலே தூக்கிக்கிட்டுன்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு தெரியுது. அப்போ உன் பிள்ளையுமே உனக்கு வந்து அந்த வம்சாவளியில் வர்றேன் தானே, அப்போ அவனுக்கான நல்லதையும் நம்ம செய்யணுங்க. இப்போ இன்னைக்கு நாட்டு மாடுகளை பற்றி பேசுகிற எத்தனையோ பேர் வந்து அதை காப்பாற்றுறமான்னு கேட்டால் கிடையாது. இப்போ என்னாலே வளர்க்க முடியும், நானுமே சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு மாடு வளர்த்தாலும் உருப்படியாக வளர்க்கணும், ஓப்பனாகவும் சொல்லணும், நாட்டு மாடு தான் வளர்க்கணும், இந்த சாதி மாட்டு பால் குடிக்கக்கூடாது. இந்த காக்காலைகள்னாலுமே நல்ல வடிவமான காளைகள், கொம்போட்டம் உள்ள காளைகள், திமிழ் வடிவம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு கொம்போட்டம் உள்ள மாடுகளே பார்க்க முடியல தெரியுமா? எத்தனை மாடுகள் இன்னைக்கு கொம்போட்டம் இல்லாமல்
சும்மா சும்மா என்னமோ கடமைக்கு என்னத்தையும் மாடுன்னு வாங்கியாந்து எல்லாருமே வளர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நான் சின்ன பிள்ளையா, அதாவது ஒரு எப்படி சொல்றது, 5வது 6வது அந்த மாதிரி டயத்துலலாம் மஞ்சோட்டு டிவியில் போகிறப்பெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே மாடு வந்து முக்காவாசி மாடு ஒரு 600 மாடு அவுக்குறாங்கன்னா குறைஞ்சது 450 மாடாவது வெளியே வந்தது அந்த மஞ்சையை வாரிக்கிட்டு அங்கனக்குள்ளே செறி அடிச்சுக்கிட்டு மண்ணை குத்தி எரியும். ஏன்னா அன்னைக்கு உணவு முறைகள் வேற, அந்த மாடுகள் அந்த அளவுக்கு சத்தா இருந்துச்சு, தெம்பா இருந்துச்சு, ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஒர்க் அவுட்னு அந்த காலத்துல பெருசாலாம் ரெடி பண்ண மாட்டாங்க, வயக்காட்டில் கட்டி போட்டுப்பாங்க, நீச்சல் போடுவா வைப்பாங்க, மாடு அவுத்தே தெரியும். அன்னைக்கு வந்து எல்லா மாடுமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு உணவு முறை பார்த்து சரியான கருத்து. இன்னைக்கு உணவு முறையும் மாறிடுச்சு, மாடு அந்த ஜீனு அதுவும் மாறிடுச்சு. எத்தனையோ மாடுகளை உடைச்சு எங்கெங்கேயோ போய் கன்றாவியா ஒரு மாதிரியா போய் என்னை சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன படுகொலை மாதிரி ஒரு இனம் அழிச்சுக்கிட்டு வருதுன்றத நம்ம சொல்லணும். இன்னும் காலகாலத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ உன்னைய இந்த சொல்றான், இல்லை டைலாக்லாம் சொல்றான், இல்லை கல்லெறியிறேன்னா அதை பிடிச்சி கோட்டை கட்டுன்ற மாதிரி. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணணுமோ காலத்துக்கு அவன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதுல நம்ம தெளிவா இருந்து நம்ம தப்பிக்கிறோம்னா நம்ம குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஏற்ற மெயினாக நான் சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அந்த வீடியோ போடணும்னு நினைச்சேன். எனக்கு மேற்கொண்டு அந்த இதை பார்த்து இன்னைக்கு போட்டே அவனுக்கு வீடியோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், மாட்டுக்கறி சாப்பிட்றது வந்து ஒருத்தவங்க தனிப்பட்ட விருப்பம். அது வந்து நிறைய மாடுகள் கேரளாவுக்கு போகுதுன்ற மாதிரி மேலூர் சந்தையில் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம், வச்சிருக்கோம். நீ இன்னைக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் அது அங்கிட்டு போகுது, கேரளாவுக்கு போகுது, அடிமாட்டுக்கு தான் போகுதான்னு நம்ம நினைச்சோம்னா அதுல வந்து பாதிக்கு பாதி உண்மைன்னு சொல்லலாம், பாதிக்கு பாதி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம நாட்டு மாடுகளை கொண்டு போய் அவன் வச்சுக்கிட்டு அவன் பயன்படுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிருக்கான். நான் என்ன சொல்றேன், நீங்க பயன்படுத்துங்க. அது ஒரு உழவுக்காகட்டும், அது ஒரு உயிரை உருவாக்குறதுக்காகட்டும், அதுல இருக்க இறைச்சி ஆகட்டும், நம்ம தமிழ் மக்கள் சாப்பிடட்டும், நம்ம தமிழ் மக்கள் நல்லா இருக்கட்டும். நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தெம்பா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழட்டும், நல்ல பால் குடிக்கட்டும், நல்ல நாட்டு மாட்டு பால் குடிக்கட்டும். அந்த மாதிரி கொஞ்சமா அதை நினைங்க. கிராமத்துல வந்து முக்கால்வாசி நாட்டு மாடுகள் இருக்கும். ஆனா இன்னைக்குமே கிராமங்கள்ல நாட்டு மாடு வச்சிருக்கவங்க வந்து ரொம்பவும் குறைவு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து ரொம்பயுமே நாட்டு மாடுகள் அழிஞ்சு போய் கிராமங்கள்லேயே சாதி மாடுகளை வச்சு நான் சொசைட்டிக்கு பால் ஊற்றணும்னு நினைக்கிற ஆளு தான் அதிகமாக இருக்கும். அது ஒருத்தவங்க வாழ்வாதாரம் அந்த மாதிரி நம்ம பேசினா நிறைய போய் சம்மந்தெல்லாம் எதுக்குள்ளேயே போய்க்கிட்டு இருக்கும். ஒரு என்னடா சம்மந்தம்லாம் பேசுறேன்ற மாதிரிலாம் கேள்விகள் வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாட்டு மாடு பிரியர்கள் அது வந்து முடிஞ்ச அளவு காப்பாற்றுங்க. நாட்டு மாடு அழிஞ்சு வச்சு கலப்படம் ஆயிடுச்சு, அழிஞ்சு வச்சுன்னு வேணா, கலப்படம் ஆயிடுச்சு. நாட்டு கோழிகள் கலப்படம் ஆயிடுச்சு, நாட்டு நாய்கள் கலப்படம் ஆயிடுச்சு, தெருவுக்கு வந்துருச்சு நிறைய நாய்கள், ஜாதி நாய்கள், வெளிநாட்டு நாய்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அது மூலமாக கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் போயிருக்கு. நாய் நிறைய பேர் கடிக்கிறது வைக்கிதுன்னு. கெடாவுமே இன்னைக்கு நல்ல வீரியமான கெடாக்கள் இருக்கா என்னன்னு கேட்டால் அது இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நிறையா பேர் எடுத்து ரெடி பண்ணுறது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் போய்க்கிருக்கு. அந்த மாதிரி மீன்லேயும் இன்னைக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டு மீன் உள்ளே வந்து அதை சாப்பிட்டா மக்களுக்கெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ கொஞ்ச நாளைக்கு நல்லா சொல்லிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்லாம் நெகட்டிவாக தான் நடந்துக்கிட்டே இருக்கு. உலகம் வந்து அழிவை நோக்கி போகுது அப்படின்றத விட நம்ம வந்து அதை அழிவை நோக்கி நகர்த்துறோன்றது தான் நம்ம வந்து உண்மையாக சொல்ல வேண்டியது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வாயிருக்கு இருக்குது பேசிக்கிட்டு நல்லா, வேற ஒன்றும் இல்லை. அதான் சரி, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியாச்சு. சரி ரைட்டு, போயிட்டு வரேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.